வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா 1980களில் நம்ம இந்திய நாட்டில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க. அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, வெறும் ரேடியோ மட்டும்தான். அதுலேயும் இளையராஜா பாட்டு தான் ஓடும். டிவின்னு பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை டிவி தான். டிவி இருக்கிற வீடு தான் ராயல் வீடு. 2 சேனல் மட்டும்தான் இருக்கும், டிடி மெட்ரோ மட்டும்தான். வெள்ளிக்கிழமை ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் போடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக வேலையெல்லாம் சீக்கிரமே முடிச்சுட்டு தயாராகிடுவாங்க. அப்போல்லாம் மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். ஒரு ஃபோன் இருந்தாலே அந்த வீடு ராயல் மாதிரி தான். கார்களும் கிடையாது, சைக்கிள், லூனா ஸ்கூட்டர் தான் அப்போத்திய ஹீரோ. பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா கும்பல்லாம் கிடையாது, முண்டி அடிச்சுக்கிட்டும் ஓட மாட்டாங்க, சண்டை சச்சரவும் கிடையாது. அப்போல்லாம் மாமியார் மருமகள் 2 பேரும் சமைப்பாங்க. சமையல்லாம் கெமிக்கல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் அந்தந்த பாடத்தை அப்போவே வீட்டில் படிச்சுப்பாங்க. டியூஷன்லாம் கிடையாது, டீச்சர் சொல்கிறத வேதவாக்காக எடுத்துக்கிட்டு படிப்பாங்க. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா பசங்க விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணாமூச்சி, கிரிக்கெட்டு, கோட்டிப்புல், கோலி எல்லாமே இருக்கும் அந்த விளையாட்டில். அப்போல்லாம் சிடிலாம் கிடையாது, வீடியோ கேசட் மட்டும்தான். அந்த வீடியோ கேசட் இருக்கிற வீடு தான் ஏரியாவிலே கிங்கான வீடு. சினிமா டிக்கெட்லாம் ₹1 ₹3 வரைக்கும் தான் இருக்கும், ரொம்ப குறைவு. ரேடியோவில் பாட்டு போடுவாங்க, அதுக்கப்புறமா நியூஸ் ஓடும். வெளியில் என்ன நடக்குதுன்ட்டு அந்த நியூஸை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போல்லாம் சம்பளம் குறைவு தான் அரசாங்க வேலைக்கு, ஆனால் மதிப்பு அதிகம். கடன் வாங்குகிற பழக்கமும் அதிகமாக இருந்ததில்லை. அக்கம் பக்கத்து வீட்டுங்களில் ரொம்ப சுமூகமான முறையில் பழகுவாங்க. அதனால் மனித உறவு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. எல்லாரும் ஒருவருக்கு உதவிக்கிட்டாங்க. அதே போல் மனிதனுக்கு மனிதன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, சண்டை சச்சரவு இல்லாமல். ஃபோன் இல்லை, சோசியல் மீடியா இல்லை, எல்லாரும் நேருக்கு நேராக பார்த்து பேசிக்கிட்டாங்க, அன்பை பரிமாறிக்கிட்டாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. உடைகள்னு பார்த்தா பாவாடை தாவணி, சல்வார், சேலை இவ்வளோதாங்க. வீட்டில் இருக்கும்போது அதிகமாக சேலை தான் கட்டுவாங்க. அதே மாதிரி முடியெலாம் நீளமாக வளர்த்து இருந்தாங்க. தங்க நகைன்னு பார்த்திங்கன்னா கல்தோடு, நெக்லஸ்ஸு, இயரிங் இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க. கல்வி இருந்துச்சு, ஆனால் பெருசாக பேசப்படலை. பெண்கள் 10th 12th நிறுத்திக்கிட்டாங்க. கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு படிப்பு ரொம்ப கம்மி தான். அப்போ வேலைக்கு போகிற பெண்களும் கம்மி தான். பெண்கள் வேலைக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆசிரியர், நர்ஸு, அங்கன்வாடி டீச்சரு, தையல் கலை இவ்வளோ தான் அவங்களோட வேலை. பெரும்பாலும் வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பார்த்தாங்க. இதில் முக்கியமானது பசுமாடு வளர்ப்பு, தண்ணீர் எடுத்து வருவது, இன்னும் நிறைய. பெரிய குடும்பமாக வாழ்ந்தாங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணா, அண்ணி எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க. திருமணம்னு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுதந்திரம் இன்றைய மாதிரி அன்னைக்கு அதிகமாக இல்லை. பெண்கள் வெளியே போவதுன்னு பார்த்திங்கன்னா கோயில், குளம், திருவிழா, பாட்டி வீடு இவ்வளோ தான். மொபைல் இல்லை, இணையம் இல்லை, பாட்டு கேட்பது, கடிதம் எழுதுவது இவ்வளோ தான் பொழுதுபோக்காக இருந்தது. 1980களில் டிவிலாம் நடுப்பகுதிகளில் தான் வர ஆரம்பித்தது. ரேடியோவில் இளையராஜா பாடல்கள், நாடகங்கள் அதிகம் வரும். அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். வீட்டு மாடியில் குடும்பமாக சேர்ந்து உட்காந்து பொழுதுபோக்குவது, கதை கேட்பது, கதை சொல்லுவது என்று அன்றைய காலகட்டம் இருந்தது. உண்மையை சொன்னால் 1980களில் பெண்கள் அதிகமாக வேலை செய்து குறைவான வசதியோடு நிறைவாக வாழ்ந்தாங்க. வாழ்க்கை முறைன்னு பார்த்திங்கன்னா தண்ணீர், ஸ்டவ்வு, வீட்டு வேலை இவ்வளோ தான் பெண்களுக்கு கடமையாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பெண்கள் குடும்பத்தை மட்டுமே நேசித்தாங்க. நாம் இப்போ சுதந்திரமாக வாழுற வாழ்க்கையை அந்த காலத்து பெண்கள் வாழவே இல்லை, ரொம்ப நேச்சராக இருந்தாங்க. அந்த காலத்து பெண்கள் பாவாடை தாவணியில் ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க. தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவி நீண்ட முடி வளர்த்துருந்தாங்க. நல்லா படிச்சிருந்தாலும் உயர்கல்வி அதிகமாக இல்லை அந்த பெண்களிடம். காலையில் ஏஞ்சி வீட்டை சுத்தப்படுத்தி தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து சமையல் செய்வாங்க.
அதுக்கப்புறமா பொழுதன்னைக்கும் வீட்டு வேலையிலேயே அவங்க பொழுதை போக்கிப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. பொழுதன்னைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி புன்னகையோடையே இருப்பாங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்பு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் அப்போதைக்கு அந்த வசதிலாம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள்ட்ட இருந்த வசதியெல்லாம் விறகடுப்பு, அம்மிக்கல், அம்மிக்கொழுவி, உரல் உலக்க இது தான் இருந்துச்சு. அதையும் அவங்க சந்தோஷமாக பயன்படுத்தி சுகமாக வாழ்ந்தாங்க. அப்போது விறகு அடுப்பில் சமைக்கும்போது வீடு முழுதும் புகை மண்டலமாக இருக்கும். அப்போதைய சோறாக்கி அந்த ஒரு சுவையோட உணவை பரிமாறுவாங்க. இப்போது கிடைக்காத புது அனுபவமாக அந்த காலம் இருந்தது. அந்த காலத்து பெண்களுக்கு இன்றைய அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. கோயில் திருவிழா, சந்தை, பாட்டி வீடு அதுவும் குடும்பமாக தான் செல்வாங்க பெண்கள். கட்டுப்பாடுகள் அதிகம் இருந்தாலும் கள்ளங்கபடம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. சின்ன ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பெண்கள் தனக்குள்ளேயே தன் சந்தோஷத்தை அதிகப்படுத்திப்பாங்க. அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் பேசுவது, குழந்தைகளோட விளையாடுவது, கதை பேசுவது, பொழுதுபோக்குவது, ரேடியோ கேட்பது, நியூஸ் கேட்பது இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அந்த காலத்து பெண்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசு தளர விட மாட்டாங்க. வீட்டு வேலை, பொழுதுபோக்கு, வீட்டை கவனிப்பது, குழந்தைகளை வளர்ப்பது, கணவரை வேலைக்கு அனுப்புவது இதெல்லாம் பார்த்தாலும் பெண்கள் சுயமாக யோசித்தாங்க. இந்த காலத்தில் சில குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அந்த காலத்தில் சில பெண்கள் செய்த தியாகமே காரணம். அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை எல்லாமும் தான். வசதி குறைவாக இருந்தாலும் மன நிம்மதி நிறைவாக இருந்துச்சு அந்த பெண்களுக்கு. இந்த கால பெண்களுக்கும் அந்த கால பெண்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா அன்பு ஒன்று மட்டும்தான். பெண் என்பவள் எந்த காலத்திலும் வீட்டை சிரிப்பால் நிரப்புபவள் என்று அர்த்தம். இந்த கதைகள் எல்லாம் கேட்டு உங்களுக்கும் அந்த கால நினைவுகள் வரும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்டையும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஏறும்போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் தருகிற ஒரு மோட்டிவேஷன், அதாவது உற்சாகத்தில் தான் நான் அடுத்த வீடியோவை எப்படி உங்களோட ஷேர் பண்ணலாம், எந்த மாதிரி உங்கள் மனசில் இடம் பிடிக்கலாம்ன்ட்டு நான் யோசனை பண்ணி வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா வரும். இதே போல் உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு அந்த காலத்தில் ஏதாச்சும் விஷயம் நடந்திருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நம்ம சேனலில் டெய்லி சமையல் வீடியோ போடுறேன். அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேர்கிட்ட சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம்ன்ட்டு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியுமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நான் ரெடி பண்ணி ஷேர் பண்ணுறேன். நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தாலும் சுட்டி காட்டுங்க, அதுபடி நான் திருத்திக்கிறேன். அதே போல் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் கமெண்ட்டில் கேட்பேன், இல்லை வீடியோவில் கேட்பேன். கண்டிப்பாக சொல்லித்தாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.